ஹே கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட அண்ணனோட மேரேஜ். சரி போகலாம், ரெடியாகி ஃபுல்லாக கிளம்பியாச்சு. 7 o'clock வர சொன்னால் 7:30 வராரு சார். இவர் தான் அவர், என்னோடய உயிர் நண்பர் ஹேனி மெர்வின். அவன் 6 o'clock வர சொன்னான். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 7:36 ஆயிடுச்சு. இன்னும் எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிருக்காங்க, எல்லாம் கத்திட்டு வேறு இருக்காங்க, எங்கடா இருக்கீங்க. போகிறோம், கிளம்பியாச்சு, போகலாண்ணா. அங்கே போயிட்டு உங்களை பார்க்குறோம், பாய். பார்த்தீங்கன்னா ஜிடி டேங்க் நின்று இருக்கோம். இதேதான் எங்க பொழப்புச்சு எப்போதுமே. என்ன பண்றது, நின்றுட்டு இருப்போம் எப்போ வரும். ஆனா நாங்களே லேட்டு. அங்க 7 மணிக்கு சொன்னாங்க எல்லாரும். டைம் பாத்தீங்கன்னா 7:40 ஆச்சு. ஒரு கேங் வேற அங்க கல்யாணத்துக்கே போயாச்சு. அவங்க வேற சாப்பிட கூட கூப்பிட்டே இருக்காங்க. நம்ம பாத்தியா வந்துருவானுங்களா அவனுங்க. 7:30 இங்க வந்தோம். பாத்தீங்கன்னா இப்போ மணி 8 ஆக போகுது. இன்னி வரல அவனுங்க. எங்க இருக்கானுங்கன்னு தெரியல. அங்க இருக்கானுங்க. வாடா. இவன் பாத்தியா சக்தி பாத்தியா, முகிலன் பாத்தியா, இங்க பாருங்க. கைஸ் 8 மணி ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு போற வரைக்கும் ரிசப்ஷனே முடிஞ்சிடும் நினைக்கிறேன். பின்னாடிலாம் ஃபாலோ பண்றாங்களா கடைக்கு கரெக்டா? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பாத்தீங்கன்னா ஏதோ கூகுள் மேப் வழியா நாங்க போயிட்டு இருக்கோம். இது வேற ஏதோ காட்டு வழியா கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஃபுல் இருட்டா இருக்கு. பள்ளத்துல எங்கேயாவது போய் இறக்கி விட்டுற போகுது. போ பாத்தீங்களா அண்ணா மிஸ்டா பனி, என்னடா பனி பெய்யுது 9 மணிக்கு நம்ம கோயம்புத்தூர்ல. பனியாடா, அது அந்த டேங்கர் லாரிடா. மண்ணு ஃபுல்லா மூஞ்சில போட்டுட்டு போயிட்டு. ஸோ கைஸ், ஃபங்க்ஷன் முடிகிற நேரத்தில் உள்ளே போகிறோம். அதான் ஹைலைட்டு. உள்ளே போனால் எல்லாத்தையும் வச்சு அடிக்க போகிறானுங்க, அது தெரிஞ்சு போச்சு. அவங்க அப்பா பாரு இப்படி பயங்கரமாக நிற்கிறாரு. இல்லை நம்ம நேரம் உள்ளே போயிடுவாங்க. எங்க இருக்கானுங்க? ஆமா, எங்க பாரு இருக்காம மேல பாரு. அவனெல்லாம் பிடிச்ச ஆடுறா. சாப்பிட்ற கடை வந்த ஒரு ஃபங்க்ஷனு இப்படி சாப்பிட்டு இருக்கான். அவனை ஜூம் பண்றான். அவன் தாடிக்காரனை ஜூம் பண்ண. அவர் தான் அந்த சத்யா படத்தோட டைரக்டர். ஒயிட் ஷர்ட் போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்து பாருங்க. அவர் தான் சத்யா படத்தோட டைரக்டர். நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். போதுமா? இல்லடா, நாங்க என்ன யோசிச்சோம்னா வர வரையில சாப்பிட்டோம். நீ எப்படியோ வெஜ் தான் போடுவேன். இஃப்தார்ல என்ன கொடுத்தாங்க? ஒரு அவன்கிட்ட கேளு, ஒரே ஒரு ஜூஸ். நீ நல்ல பிரியாணி தான் வாங்கி கொடுப்ப நைட்டு போகும்போது அப்படின்னு. எங்க வாங்க போலாம், நான் ரெடி தான். எப்போ நான்வெஜ் பார்ட்டி? எப்போ வெஜ் எல்லாம் நம்மளுக்கு ஒத்துக்காது. நம்மள ஹீரோ வரண்டா, முடி சீக்கிரத்துல வரண்டா. எங்க முடி கொஞ்சம் இருக்கலாம். வர அவன் என்ன தெரியுமா பிளான் பண்ணிருக்கான்? பின்னாடி வளர்த்துட்டு அதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கான். சத்யா பத்தி சொல்லுவேன். கஞ்சா பொட்டலாம் வச்சிருப்பீங்க. அது ஒரு சுமாரான படம் தான். இருந்தாலும் ஜஸ்டின் கேட்டான்ற ஒரே காரணத்துக்காக நான் கேமியோ பண்ணேன். பண்ணிட்டு இன்ன வரைக்கும் யோசிக்கிறேன் ஏன் பண்ணோன்னு. சரி ஓகே, நண்பரை கேட்டாரு அப்படின்னு. நாளைக்கு நம்ம கிட்ட ஒரு கேமியோ கேட்டா அவர் பண்ணி தர மாட்டார் தெரியும். இருந்தாலும் சும்மா கேட்டுக்கிற வேண்டியதா. இதை வேற விளாக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்டா சிங்கிள் டைலாக் கூட எல்லாம் செத்து போயிடுவாரு படத்துல. முன்னாடியோ சொல்லுங்க படத்தை பத்தி. இது நல்ல படம், எல்லாரும் ரீச் ஆக வேண்டிய படம். நாங்க காலேஜுக்குள்ளே எடுத்து காலேஜுக்குள்ளேயே முடிச்சிட்டோம். அதனால காலேஜுக்குள்ளே இருக்கு. நான் நடிச்சதுல பெருமைப்படுறேன். படத்துல நடிச்ச எல்லாருக்கிட்டே கேட்டாச்சு. படத்தோட ஹீரோ கிட்டே கேட்டுருவோம் படம் எப்படி இருக்குன்னு. இல்ல படம் எப்படி இருக்குன்னு இல்ல, படம் நடிச்சதுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்.
சொல்லுங்க. படம் நடிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை பாத்தீங்கன்னா படம் எடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்தாரு. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி கூட அதுக்கப்புறம் டேரக்டர் ஆளே காணோம். அடுத்த படம் எடுப்பாரு. டைரக்டருக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போச்சு. கரெக்ட்டுங்களா? டேரக்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பட் அவர் வந்து வேற ரூட்ல போயிட்டு இருக்காரு. டேரக்டர் வந்து ஆக்டிங்ல இறங்கிட்டாரு, அப்படி போயிட்டு இருக்காரு. ஏன் பண்ணிருந்தேன்னு யோசிச்சேன்னா, நம்ம நடிப்பை வந்து சுகரோட நடிப்பு ஓவர் ஷேடோ பண்ணிருச்சு. அது பெரும்பாலும் என்ன சொன்னாங்க, எனக்கு வருத்தமா இருந்துச்சு. சுகர் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணானே, நம்ம கேமியோ அப்படி ஹைப் இவ்வளவு ஹைப் ஆயிடுச்சு. இனிமேல் தான் நான் கேமியோ பண்றேன் தவிர்த்துலான்னு இருக்கேன். ஒன்லி ஃபுல் ஒரு ரோலெக்ஸ் அளவுக்கு ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வரேன். ஏய் நீ இவன் vlog எடுக்கும்போது நீ நம்ம 3 பேர் போதும். அவர் வீடியோ நல்லா எடுக்கிறார், திருப்பி எடுக்கிறார். சத்யா படம் ஹீரோங்கிறது நிரூபிக்கிறாரு. ஹீரோ சினிமாட்டோகிராஃபரா மாதிரி இருக்கு. டப்பிங் மிக்ஸ் அவரு, டப்பிங் மிக்ஸ் லோகேஷ் டப்பிங் எடுக்கிறானா வாட்ஸ்அப்ல ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு வண்டி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு கேரக்டரை காட்டுவோம். அவரு தான் அடுத்தடுத்து வரப்போற படத்துக்கான ஸ்பின் ஆஃப் கேரக்டர். அவரை வெல்கம் பண்ணிடுவோம். அவரை கூப்பிட்டு இந்த படத்துக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அடுத்த பார்ட் நடிக்க ஒத்துப்பாரான்னு கேட்போம். அவ்வளவுதான் நிதிஷ்வரனா கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். அவ்வளவுதான். படத்தை பத்தி சொல்லுங்க. அவ்வளவுதான். அவரோட சிக்னேச்சர் டைலாக் சொல்லியே முடிச்சு விட்டாரு. அவ்வளவுதான். படத்தோட ஸ்டார்டிங்லயும் கடைசியிலயும் நான் வருவேன். நடுவில் வந்து எனக்கு பதிலாக அந்த ஃபிளாஷ்பேக் கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். வந்து ஃபர்ஸ்ட் டைமுங்கிறனால அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு டைலாக் ஒன்று பேசியிருப்பேன். அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசினேன். ஆக்சுவலாக அது டேரக்டர் எழுதாத டைலாக்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. இருங்க, அந்த இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. இந்த கஷ்டமா இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் 50 டேக்கு. அந்த ஷார்ட் பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த ஷார்ட்ல வந்து நான் ஒரு டைலாக் பேசியிருப்பேன். அந்த டைலாக் வந்து டேரக்டரே எழுதலைங்கும் போதுதான் எனக்கு ரொம்ப அது வருத்தமான சங்கடமான ஒரு இதா இருந்தது. இப்போ என்னன்னா, இப்போ எப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க, அங்க சூடு எவ்வளவு சண்டை போட்டாங்க 2 பேரும். 50 டேக்ல 100 வாட்டி சண்டை போட்டானுங்க. ஆமா, அடி என்ன அடி, பின்னாடி 7 இருந்துச்சு. அப்படி அடிச்சு இங்கிலீஷ் பேடம் பேசினாரு. அந்த மார்க்ஸ் இன்னும் இருக்கா? அந்த மார்க்ஸ்ல உள்ள நிறைய இருக்குது. திரும்பவும் படத்துல கேமியோவையும் தாண்டி படத்துக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்தது இவருதான். இவர் இல்லைன்னா அந்த படமே இல்லைங்களா? டேரக்டர்லாம் ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லை. இவர் ஒரு நாள் தான் வந்தாரு, 6 நாள் தான் வந்தாரு, அடுத்த 2 நாள் லீவ் எடுத்தாரு, படமே முடிஞ்சது. அந்த ஹாஃப் டே வந்து பண்ணிட்டு போன இடத்துலயே வந்து நிறைய இம்பாக்ட் கொடுத்துட்டாரு இந்த படத்துக்காக. அதை நான் வந்து லோகேஷ் நிறைய தேவையில்லாம பேசுவாரு. முதல்ல உருப்படியா ஒண்ணு பேசியிருக்காரு. இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சொல்லுங்க நிதிஷ். சரி, அந்த ஷீல்டு சர்டிபிகேட் எல்லாம் ஷீல்டு வந்து ஒரு நாள் வீட்ல வச்சுக்கிறேன், ரூம்ல வச்சுக்கிறேன், வாங்கி போனேன். ஒரு நாள் திருடிட்டு போல, அது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஷீல்டு உடஞ்சிருச்சு, நான் ஒட்டி பத்திரமா வச்சிருக்கேன் வீட்டுல. அது வந்து கஷ்டப்பட்டு நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினோம். அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு. சோஃபால வச்சிருந்தேன், எங்க அப்பா டக்குன்னு உட்கார்ந்தாரு, உடஞ்சிருச்சு. இந்த ஒரு காரணத்தை வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. ஷீல்டு வாங்கும்போது என்ன சொன்னாருன்னா, வாரம் ஒவ்வொரு வீட்டுல ஷீல்டு இருக்கும், எல்லாம் வச்சு ஜாலியா சந்தோஷமா பாருங்க. ஒரு வாரம் வச்சா ஒரு நாள் கூட கையிலேயே வாங்கணும். இவங்க எல்லாம் வந்து சர்டிபிகேட்டை வாங்கிடுவாங்களாம். நமக்கு ஒரு ஷீல்டு ஆவாரமே இல்லை. நான் தான் பண்ணேன் படம், நான் அந்த படத்துல ஒர்க் பண்ணேன்னு. எவ்வளவு இம்பாக்ட் கொடுத்தேன், எவ்வளவு இம்பாக்ட் கொடுத்தேன் படத்துல. ஒரு ஷீல்டு கொடுக்க மாட்டீங்களா எனக்கு? பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு கேடுகட்ட கேரக்டரா நடிச்சிருப்பாரு. அந்த கேடுகட்ட கேரக்டர்னாலதான் படம் இம்பாக்ட் வந்திருக்காரு. அந்த ஒரு சில்றத்தனமான கேரக்டர் தான் படத்தையே நல்லா தூக்கிட்டு போச்சு. அவர் உண்மையான வாழ்க்கையிலேயே சில்றையா இல்ல நல்ல ஒரு மனிதரான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. பார்த்து விட்டோம்னா படத்துக்காக தான் பண்ணது. அது இல்ல, இன்னும் சொல்லுங்க. இதுக்கு மேல வராதுங்க, இதுக்கு மேல தொண்டை வராதுங்க. பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாம் அவருக்காக தான்.
நம்ம டேரக்டர் அவருக்கா எல்லாருமே அவருக்காக தான் பண்ணது. இரு, நான் நடுவுல கேட்கறேன். எதுக்கு ஒவ்வொரு டேலாக் கிடையாது இப்படி இப்படி கை தட்டிட்டு இருக்கு? அது வந்து பழக்க தோஷம். ஒவ்வொரு டேலாக் பேசலாம் SS vlogல சத்யா படம் இருக்கு. சத்யா படம் பாருங்க, சந்தோஷமா இருங்க. பாய். ஒரு வழியா ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் MDS போலாம்னாங்க. சரி வாங்க அப்படியே MDS போலாம் சும்மா போறோம். புது வண்டிய வாங்கி ஒரு வாரம் கூட ஆள முடிச்சுட்டானுங்க அதுக்குள்ள. ஆதி என்னடாச்சு? என்ன ஒண்ணும் ஆகலையா? அப்புறம் சுத்திட்டு இருக்கு. அவ்வளவுதான். அப்படியே மேரேஜ் முடிச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேம் ஜாம் வந்திருக்கோம். எல்லாம் சாப்பிடலாம் வந்தாச்சு. த்ரெட் போச்சுன்னா ஆவாது. த்ரெட் போச்சுன்னா டைட் ஆகாது.